திங்க் ஒரிஜினல்ஸ் வழங்கும் 18 மைல்ஸ். சதீஷ் செல்வகுமார் இயக்கத்தில், சித்துக்குமார் இசையில், கபிலன் தாரணாவாக அசோக் செல்வன் அண்ட் மிர்னா. இந்திய அளவில் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கான ஸ்பேஸை திங்க் கான்ஸ்டண்ட்டாக ரீடிஃபைன் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அந்த விதத்தில் திங்க் ஒரிஜினல்ஸ்னுடைய இந்த முயற்சியும் ரொம்ப அவசியமான ஒரு முயற்சியாக நான் பார்க்குறேன். இது கதையா பாடலா அப்படின்னு கேட்டால், கடலளவு ஆழமான கதை, கடலளவு ஈரமான பாடல். 18 மைல்ஸ் ஒரு கதை பாடல். நிலம் விழுங்கிய உன் கண்களின் முன்னே நிறுத்தப்பட்ட யுத்த ஊனம் நான் என்று நீ அறிவாய். உன்னை நான் யாரிடமும் காட்டிக் கொடுக்க விரும்பவில்லை. அதனால் நான் சொல்லத் தொடங்கினேன். 18 மைல்ஸ் கதை பாடல் உங்களுக்காக. நான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே சொன்ன மாதிரி நிறைய இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோஸ் இப்போது வந்துட்டுருக்கு, நிறைய தனி இசை பாடல்கள் இப்போ வந்துட்டுருக்கு. பட் இது ஒரு கதை பாடலாக இந்த டீம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஃபஸ்ட்டு உங்களுடைய பர்சனல் ஃபேவரட் மொமெண்ட் என்ன? அந்த நெய்தல் திணையை காமிச்ச விதம், இந்த கடல் புறம். பொதுவாகவே கடல்ங்கிறது வந்து இறைச்சல் நிறைஞ்ச ஒரு இடம் இல்லையா, அலைகள் ஓயாமல் இருக்கிற இடம். அந்த பிரம்மாண்டத்துக்குள்ளே ஒரு பெண் தனிமையில் இருக்கிறது இல்லை, அந்த அந்த ஒரு முரணே ஒரு பொய்ட்டுக்கான உச்சத்தில் போய் நின்றுச்சு. எனக்கு அந்த 15-16 நிமிஷமே ஒரு மூமெண்ட்டாக தான் என்னால் சொல்ல முடியும். தனித்தனியாக ஷார்ட்ஸாகவோ அப்படி சொல்ல வரல. வெளிநாட்டில் நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பேலன்ஸ் பயன்படுத்தி, ஓட்ஸை பயன்படுத்தி நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். ஒரு 15 நிமிடத்தில் ஒரு கதை பாடலை மீண்டும் மீட்டுருவாக்கம் செஞ்சுருக்கிறாவில் இந்த பாணியை தொடரணும்னு நினைக்கிறேன். பாடலுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். மகிழ்ச்சி அந்த வகையில். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எனக்கு விஷுவல் ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நான் முன்னாடி பாட்டு பார்த்துட்டேன், லேப்டாப்பில் தான் பார்த்தேன். பட் எனக்கு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதோட இம்பேக்ட் வந்து டபுள் மடங்கு இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் த ஹோல் ஐடியா பிஹைண்ட் த சாங், அதோட கதை சொன்ன விதம், அண்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக் நிறைய சிங்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாலியாக ஆடுற மாதிரி தான் நிறைய நம்ம கேட்டிருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கும்போது ரொம்ப சோல்ஃபுல்லாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, அண்ட் ஒரு இவ்வளோ பெரிய விஷயத்த, ஒரு இவ்வளோ பெயின்ஃபுல்லான ஒரு விஷயத்த ரொம்ப சோல்ஃபுல்லாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நான் சதீஷை கண்டிப்பாக பாராட்டணும். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட் வந்து அசோக் பனிஷ்மெண்ட் சார் அப்படின்னு வரல, அந்த மூமெண்ட் ரொம்ப பிடிச்சது. அண்ட் உண்மையாக சொல்லணும்னா, நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே சதீஷ் கிட்ட சொன்னேன், நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற விதம் இருக்குல்ல ஒரு ஆக்டர் சார், அது வந்து பயங்கரமாக இருந்தது ஃபஸ்ட் படத்துலேயே. அதுக்கப்புறம் இது பார்க்கும்போது அவர்கிட்ட சொன்னேன், பயங்கர மேன்லியாக காமிச்சிருக்கீங்க, பயங்கர மேன்லியாக காமிச்சிருக்காரு அசோக்கை. அண்ட் சூப்பராக இருந்தது அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். அண்ட் ஒரு நிமிஷம் எனக்கே சைட் அடிக்கணும்னு தோணுச்சு, அந்த அளவுக்கு இருந்தது. சாரி கீர்த்தி. ஸோ அந்த அளவுக்கு காமிச்சிருக்கிறார் அவரோட ஆக்டர்ஸை. அண்ட் ஈவன் மிர்னா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த பெயின் வந்து அந்த கடைசி ஷாட்டில் அந்த பூத் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஹீரோயின் நிற்கும்போது அதோட இன்டெரக்டாக ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறாரு. அங்கே அந்த டிஸ்டன்ஸை வந்து ரொம்ப அழகாக சொன்னார். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்டெரக்டாக நிறைய விஷயங்கள் கன்வே பண்ண விதம் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஐம் வெரி லக்கி, எனக்கு அடுத்த படம் சதீஷோட. ஸோ ஐம் ஆல்சோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் லாஸ்ட் 1 year ஸ்கிரிப்ட் போயிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் டன் அண்ட் we're ஸ்டார்டிங் வெரி சூன். அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் சித்துவோட மியூசிக்கும் ரொம்ப சோல்ஃபுல்லாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. அண்ட் கண்டிப்பாக ஐ திங்க் எவ்ரிபடி வில் கனெக்ட் டு திஸ் சாங். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு திங்க் மியூசிக். இந்த மாதிரி தொடர்ந்து பேக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். இந்த மாதிரி இன்னும் நிறைய டேலண்ட்ஸை பேக் பண்ணணுங்கிறத நான் வேண்டிக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக நானும் நடிக்கணும், இந்த மாதிரி சாங்ஸ் எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் திங்க் மியூசிக் கிட்ட, இந்த மாதிரி ஏதாவது சாங்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நானும் நடிக்கிறேன்றது. அண்ட் இட்ஸ் அ வெரி நியூ arena to explore, and I'm waiting to explore such arenas in future. Thank you. Lovely. So சதீஷோட விஷன்ல உங்களை பார்த்து நாங்களும் அவளை பார்த்து நான் ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கேன். அதுக்கு தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் 2 விஷயம் லீட் கொடுத்துருக்கீங்க எனக்கு நான் பேசுகிறதுக்கு. என்னென்னா யூனிக் ஃபில்ம் மேக்கருங்கிற ஒரு வேர்டு. டெஃபினட்டாக யங்கர் ஜென்ரேஷனில் யூனிக் ஃபில்ம் மேக்கர் அப்படின்னா சதீஷ் தான் ஃபர்ஸ்ட் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம ஆஸ் எ டைரக்டராக நான் 1 நிமிஷத்தில் சொல்ல வேண்டிய விஷயத்த இவன் சதீஷ்னால 1 மணி நேரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அதுதான் ஒரு டைரக்டரோட வேலை. கதை சொல்கிறது இல்லை. ஐம் ஜஸ்ட் அ ஸ்டோரி டெல்லர். ஆனால் சதீஷ் மாதிரி இருக்கிற டைரக்டர்ஸ் தான் நிஜமாக டைரக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு தகுதி இருக்கிற ஆளுங்க. ஸோ ஒரு டைரக்டராக
சதீஷ் நீங்கள் எங்கேயோ நிற்கிறீங்க. ஏன்னா நீங்கள் ஹேண்டில் பண்ண மியூசிக்கு நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது, சினிமோட்டோகிராஃபி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது, சவுண்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது, இதெல்லாம் வேறு எங்கேயோ எந்த டேரக்டரும் பக்கத்தில் கூட இல்லை. சதீஷ் எங்கே இருக்கீங்க? சதீஷ் இது கேட்குறது இங்கே இருக்கீங்களா? அப்படி சினிமாவோட எல்லா சாதிக்கையும் ஒரு ஜஸ்ட் எவ்வளோ 15 மினிட்ஸ் அது 16 minutes 16 மினிட்ஸுக்கு நான் 3 months முன்னாடி இந்த படம் பார்த்துட்டேன். இதை 16 மினிட்ஸ் அப்போ 3 months முன்னாடி இருந்தது அவ்வளோ என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு. அவ்வளோ ஐயோ இதனோட குவாலிட்டி இந்த அளவுக்கு வருமா நான் இப்போ பிரமிச்சு பார்த்துட்டு இருக்கேன். உண்மையாலுமே நான் இப்போ அடுத்த செப்டம்பரில் ஷூட் போகிறேன். நான் எடுத்து வச்சிருக்கிற படத்தில் இந்த படம்லாம் பார்க்காம ஷூட்டிங் போயிடக்கூடாது அப்படிங்கிற படம் பேச்சுலர். ஏன்னா ஒரு டைரக்டராக அப்படி அந்த படத்தை சதீஷை தவிர வேறு யாருமே ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த மியூசிக்கை இல்லை இந்த கான்டென்ட்டை, இந்த லிரிக்கை, இந்த மியூசிக்கை வேறு எந்த டைரக்டர்கிட்ட கொடுத்தாலும் இந்த சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வந்திருப்பாங்களான்னு கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அது சதீஷ்க்கு மட்டுமே அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. எங்கிட்ட இருந்தப்போ எங்கடா இருந்த நீ அப்படின்னு இப்பயும் தெரியல எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்க தோணுது. யூனிக் டைரக்டர் இது எப்படி முடியுது? அப்புறம் 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க, 2 பேர் டைலாக் பேசுறாங்க, ஒரு சாங் ஸ்டார்ட் ஆகுது, அந்த சாங்க்கு வேர்டுக்கு நடுவில் டைலாக் போகுது, மறுபடியும் சாங்குடைய அடுத்த வேர்டு வருது. எப்படி தெரியல. அப்போ மியூசிக் டைரக்டர்கிட்ட உட்காந்து இங்கே டைலாக் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டியூனை ஸ்லோவாக தான் சொல்லணும். ஒரு வேர்டுக்கு நீ இவ்வளோ இது டிஸ்டன்ஸ் வேணும்னு வாங்கி அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறாரா தெரியல எனக்கு. எப்படி ஓப்பனிங் ஷாட்டில் அந்த பொண்ணு அவ்வளோ கடலுக்குள்ளே போகுதுன்னா இது என்ன பேக்கில் ஒர்க் பண்ணியிருக்காரா, விஎஃப்எக்ஸ் இருக்கா, இதெல்லாம் யோசிக்கிறேன். ஈவன் தான் மலைச்சு போய் தான் பேக் பிகாஸ் ஆஃப் சவுண்ட். இப்படி அவன் வேற டைரக்டர். இதை விட அவருக்கு ஒரு ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அசோக் செல்வன் நீங்களும் சரி, அந்த பிர்னாவும் சரி, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. கிரேட், குட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சதீஷ் அண்ட் அசோக். இந்த மாதிரி ஒரு தாட் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாலேயே எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மீடியத்தில் இந்த ஒரு தாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு நீங்கள் எடுத்தது நீங்கள் எது வேணாலும் பண்ணியிருக்க முடியும். ஆனால் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு எடுத்தது டெஃபினெட்லி இட் இஸ் த பர்சன் பிஹைண்ட் தட். அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட் திஸ். அண்ட் ஒரு சர்ரியல் டச் த்ரூ அவுட் படத்துக்கு தேவைப்பட்டது, நீங்கள் சொல்ல வேண்டிய கதைக்கு தேவைப்பட்டது. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக விஷுவலில் மட்டும் இல்லை, பீப்புளோட ஆக்ட்லேயும் நீங்கள் அதை கொண்டு வந்திருக்கீங்க. ரியலி சூப்பர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் சித்துஸ் மியூசிக் ஆல்சோ வெரி குட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள்லாம் பயங்கரமாக கிஃப்டாக விஷஸ்லாம் கொடுத்துட்டீங்க. சதீஷ், சின்ன டோக்கன் ஆஃப் லவ் உங்களுக்காக ஒரு புத்தகம். தெரியாத உணர்வெல்லாம் உணரும் போது நீ தர புரிஞ்சாலும் புரியாத பார்வை பார்த்து ஏங்குற. இன்னொரு முக்கியமான நபர், அவரை மேலே கூப்பிடணும் நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணோம், ஆனால் நான் மேலே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் மைக் உங்களை தேடி வருது. ஒவ்வொருத்தவங்க அவங்க மனசில் பட்டதெல்லாம் சொல்லிட்டாங்க, அவங்க ரசித்த விஷயங்களை சொன்னாங்க. நீங்கள் அவசியம் சொல்லணும். இந்த பாட்டை காமிச்சார், கம்ப்யூட்டரில் காமிச்சார். அப்போது நான் சொன்னேன் இது ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான தாட்டாக இருக்குது. சவுண்டு, டிசைன், மியூசிக், இந்த எடுத்துக்கிட்ட தீம் எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இந்த மாதிரி கதைக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அண்ட் இஸ் விஷுவல் ஸ்டைல் இஸ் வெரி யூனிக். அந்த டெலிஃபார்ம் கொடுத்து அப்புறம் அந்த காம்போசிஷன் அந்த ஃபஸ்ட் ஷாட்டை பார்த்தோன்னே ஒரு ரோமா படத்தில் ஒரு பயங்கரமான ஒரு ஷாட். அது எப்படி எடுத்தீங்கன்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஒரு பயங்கர இம்பேக்ட் கொடுத்துச்சு. அதனால தான் பார்க்கறது பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு என்னோட வாழ்க்கை. தேங்க்யூ ஸோ மச். திரைத்துறையிலிருந்து நிறைய நண்பர்கள் வெல்விஷர்ஸ்லாம் தங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டாங்க. இப்போது இலக்கியவாதிகள் நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. நிழல் திருநாவுக்கரசு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கவிதைக்காரன் இளங்கோ அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திரு ரவி சுப்பிரமணியன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திரு வேல்கண்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ மேடைக்கு வந்த ஒவ்வொருத்தரும் அவங்க ரசித்த விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி வந்தவங்கலாம் டிரெக்டர்ஸ், சினிமோட்டோகிராஃபர்ஸ் வந்தாங்க, ஒரு கவிஞர் இருந்தார், டெக்னிக்கலான சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. பட் நீங்கள் இலக்கியவாதிகள், எழுதுகிறவங்க, நிறைய வாசிக்கிறவங்க. ஸோ
உணர்வுபூர்வமான இந்த கதைக்களத்தை ஒரு கதை பாடலாக கன்வெர்ட் பண்ணதுக்கான உங்களுடைய ரெக்கக்னேஷன், அக்னாலஜ்மெண்ட், உணர்வுபூர்வமான நீங்கள் ரசித்த விஷயங்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபில்ம் மேக்கிங் ஆரம்பித்தது 15லேருந்து. அப்போ ஆரம்பிக்கும் போது அதிகமாக யூரோப், அதுக்கப்புறம் மத்திய கிழக்கு, அதே மாதிரி லத்தீன் அமெரிக்காலெலாம் வந்து ஆல்பங்கள் தான் விட ஆரம்பித்தாங்க முதல்ல. இந்த ஆல்பம் பார்த்தோம்னா அவ்வளவு அற்புதமாக ஸ்மார்ட் ஃபோன்லேயே இவ்வளோ செஞ்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி செஞ்சாங்க. அதனுடைய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே பொலிட்டிக்கலாக தான் இருந்தது. இப்போ பாலஸ்டீனியன் பிரச்சனையை வச்சு நிறைய ஆல்பம் வந்தது. இதெல்லாம் தமிழில் எப்போ வரும் அப்படின்ட்டு ஒரு ஏக்கம் இருந்தது. அந்த ஏக்கத்தை சதீஷ் வந்து தீர்த்து வச்சிருக்கிறார், பூர்த்தி பண்ணியிருக்கிறார். விஷுவலாகவே ஓப்பன் பண்ணும்போது தனுஷ்கோடிக்கும் ஈழத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் 18 மேலே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு பெண் தனிமையாக வந்து அந்த அவ்வளோ பரந்த கடலில் நின்றுட்டுருக்கிற இடத்துல இருந்து சொன்ன இடம் வந்து எடுத்தடுப்புல கான்செப்டுக்குள்ளே கொண்டு போக முடியுது. அந்த 2 ஒரு டெலிஃபோன் பூத் தான், அதை வந்து 2ஆக ஸ்பிளிட் பண்ணி அவள் வந்து கடல் கடந்து போயாச்சு. போன பிறகு அவங்க 2 பேரும் பரிமாறிக்கக்கூடிய அந்த உரையாடல், அதுதான் வந்து ஒட்டுமொத்த கதையும். ஸோ அதோடைய ஃப்ளாஷ்பேக் தான் அந்த ஷீட்டுக்கு பிச்சு வச்சு அந்த இன்பிட்வீன் டைம்ஸ் சொல்கிறது. அதாவது சரியலிஸ்டிக்காக இல்லை, அந்த மேஜிக்கல் ரியலிஸ்டிக்காக இருக்குது. அந்த உணர்வு வந்து கடத்துறதுக்கான விஷுவலை வந்து காட்டின இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு கவிதையை வாசிக்கிற அந்த உணர்வை திரையில் அவர் கொண்டு வந்திருந்தது மிகப்பெரிய மேஜிக் மாதிரி இருந்தது. முதல்ல அந்த வசனங்கள் அவங்க பேசுனது சரியாக காதில் விழலை. இந்த அலையினுடைய சத்தமே தொடர்ந்து இருந்தது. ஆனால் அது தேவையில்லைன்னு தோணுச்சு. அந்த எக்ஸ்பிரஷன், அவங்க நிற்கிற இடம், அந்த அலை மோதுகிற தருணம், அந்த தருணத்தில் அவர்கள் முகத்தில் தெரிகிற உணர்வுகள், இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அது ஒரு காட்சிபூர்வமான கவிதையாக தான் நான் உணர்ந்தேன். இசையும் அதே போல் அது இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத ஏரியாஸ், அது வந்து படத்துலேயும் சரி, விஷுவல்லையும் சரி, அந்த இசையிலையும் சரி, அது மாதிரி பார்த்திராத காட்சிகள், கேட்டிராத வசனங்கள், உணர்ந்திராத உணர்வுகள், அது எல்லாம் புதியதாக இருந்தது. பாரதியோட ஒரு வரி இருக்கு, சொல் புதிது பொருள் புதிது சோதி மிகு நப கவிதை அப்படின்னு. அது மாதிரி தான் நான் அந்த படத்தை பார்த்ததை உணர்ந்தேன். நன்றி. அழகாக மாற்றிய சதீஷ்க்கு என்னுடைய நன்றிகள். குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த படத்தில் சொல்லப்பட்ட அந்த போர் அப்படின்றது 2009 முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 16 வருடங்கள். இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் 25-30 வயசில் இருக்கிறவங்களுக்கு அதற்கான தாக்கம் என்ன என்பது தெரியாமல் கூட இருக்கலாம். அதை இன்றைய தலைமுறைக்கு அதை கொண்டு போகிற விஷயன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை காட்சிப்படுத்திய விதம் ரொம்ப அழகு. ஹீரோயினாக நடித்தவங்க வந்து உண்மையிலே ஒரு போராளிக்கான முகமும் அவங்கள்ட்ட இருந்தது, ஒரு ஈழப்பெண்ணுக்கான முகமும் அந்த கவலையும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. என்னுடைய நாயகன் வந்து உண்மையாகவே அந்த ஒரு மிடுக்கான ஒரு அதிகாரி. ஒரு சின்ன உண்மை சம்பவம் தான் எனக்கு அந்த படம் பார்த்ததுலேருந்து மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. கதைப்படி இங்கே காட்டப்பட்ட இடத்துல ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட நான் சந்தித்த என்னுடைய ஒரு நம்பர், அவர் உடுப்பட்டி ஜாஃப்னாவை சேர்ந்தவர். அவர் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2010க்கு பிறகு தமிழகத்துக்கு வந்து அவர் வெளிநாடு போகணும்னு நினச்சப்ப அவரால் போக முடியல. ஏன்னா அவருக்கு பாஸ்போர்ட் இல்லை. அவர் அவருக்கு போரில் பாதிக்கப்பட்டு அவருக்கு 2 காலம் கிடையாது, இங்கே தான் இருந்தார் அவர். அப்போ அவருக்கு ஒரே சாய்ஸு மறுபடியும் திருப்பி ஊருக்கு போய் தான் அவருடைய உறவினர்கள்லாம் யூகேலேருந்து அவருக்கு விசாலாம் கொடுத்தப்போ கூட இந்திய அரசாங்கம் அவர்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கல. கிட்டத்தட்ட அவர் வந்து என்கிட்ட சொன்ன வார்த்தை, என்கிட்ட கண்ணீரும் ரத்தமும் தான் இருக்குன்னு சொன்னார். அதே வார்த்தையை ஹீரோயின் அந்த கடைசி காட்சியில் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் அப்படி நான் ஷாக் ஆகிட்டேன். நான் என்ன வார்த்தையை ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்னாடி நான் கேட்டனும், அதே வார்த்தையை அந்த ஹீரோயின் சொல்லும்போது ஒரு நிமிஷம் எனக்கு அது கூட தான் ரிலேட் பண்ணி பார்த்தேன். அந்த மீண்டும் அதை நினைத்து பார்க்க வைத்ததற்காக இயக்குனருக்கும் நடித்த நடிகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஒரு மறக்க முடியாத அல்லது மறக்கக்கூடாத ஒரு வரலாற்று சம்பவத்துடைய பின்னணியில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த கதைப்பாடல் வந்து நமக்கு சொன்ன மாதிரி ஒவ்வொரு காட்சியும் வந்து
மனசில் நிற்கிற மாதிரி படிஞ்சிருக்கு. அதில் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, அந்த இதை வந்து அவர் அசோக் செல்வன் தடுத்து நிறுத்துகிற இடம் வந்து ஒரு இடிஞ்சு விழக்கூடிய வானத்தை வந்து அவர் பிடிச்சி நிறுத்துற மாதிரி இருந்தது. அதுக்கு நடுவில் கதைகளை சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் காட்சிகளை சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகளை சொல்லிட்டு திருப்பியும் அதே காட்சியில் வந்து முடிக்கிற இடம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு வித்தியாசமான அனுபவம். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, சீக்கிரம் முடிஞ்சிருமோன்ற ஒரு இதிலே இருந்தது. அது சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. அது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான், இன்னும் கொஞ்சம் கூட நீடிச்சிருக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு காட்சியும் அதை சொல்லுது. ஐ திங்க் அந்த கோரிக்கையை நிறைய பேர் சதீஷ்ட வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. லிரிசிஸ்ட் விக்னேஷ் ராமகிருஷ்ணா, எடிட்டர் நாஷ், டிசைனர் கோபி பிரசன்னா அவர்களை அன்போடு மேலே கணிப்போம். இது வரைக்கும் பார்த்தவங்க ரசித்தவங்கலாம் அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ்லாம் சொன்னாங்க, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்றதுலாம் சொன்னாங்க. நீங்களாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அவங்கள்ட்டலாம் என்ன பிடிச்சதுன்னு கேட்டோம். இது வந்து ரொம்ப பர்சனலான ஒர்க்காக நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த ப்ராசஸில் மோஸ்ட் பர்சனல் மூமெண்ட்னா அது என்ன? உங்கள்கிட்ட ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நான் சித்துக்குமார். சதீஷ் அண்ணாவுக்கும் எனக்கும் வந்து பேச்சுலர் தான் ஃபஸ்ட்டு இனிஷியல் ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பேச்சுலரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஒர்க் பண்ணேன். அண்ட் கப்புள் ஆஃப் சாங்ஸ் லைக் ஹீரோயின் இன்ட்ரோ அண்ட் another சாங். இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து அவரோட ட்ராவல் பண்ணும்போது லைக் அவர் இஸ் வெரி பர்டிகுலர் அண்ட் வெரி எக்ஸ்பெரிமெண்டல் பர்சன். ஸோ அந்த ஒரு ட்ராவல் வித் ஹிம் வாஸ் லைக் ரியலி நைஸ் அண்ட் இட் டர்ன்ட் அவுட் வெல் பேச்சுலர். ஸோ அதுக்கப்புறம் வந்து முக்கியமான இன்னொரு இந்த ட்ராவலில் வந்து ஒரு முக்கியமான பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப்பில் திங்க் மியூசிக். ஸோ ஃப்ரம் சிவப்பு மஞ்சள் பச்சை லைக் சசி சார் தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. அதுக்கு சாருக்கு ஒரு தேங்க்ஸ். அண்ட் திங்க் மியூசிக் ஃப்ரம் சிவப்பு மஞ்சள் பச்சை, அடிப்பொலி அண்ட் பேச்சுலர் அண்ட் ஜோ அண்ட் மெனி அதர் சாங்ஸ். ஸோ அன்டில் திஸ் தாரணா அவங்க இல்லைன்னா நான் இல்லை. ஸோ அதுக்கு சந்தோஷம் இருக்கும், மகேஷ் பிரதர் எல்லாருக்கும் மொத்த டீமுக்கும் தேங்க்ஸ். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு சில பேர் மென்ஷன் பண்ணணும். என்னென்னா சிங்கர் ஆனந்த் அரவிந்தக்ஷன் அண்ட் விக்னேஷ் ராமகிருஷ்ணா ஃபார் த லிரிக்ஸ். அதில் நிறைய வேர்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முடிவிலி லைக் இன்ஃபினிட்டி, நீ முடிவிலின்னு தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருப்பார். அண்ட் அது மாதிரி நிறைய வேர்ட்ஸ் அதில் இருக்கும். ரொம்ப பொயட்டிக்காக ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதியிருப்பார். அண்ட் ஆனந்த் சூப்பராக அதை எமோட் பண்ணியிருப்பார். அண்ட் விஷுவல் சைடில் பார்த்தீங்கன்னா என்னோட லைக் கிரணா இருக்கட்டும் அண்ட் ஃபியூ அதர் பீப்புள் லைக் எவ்ரி சிங்கிள் பர்சன் வந்து அங்கே ராமேஸ்வரம் தனுஷ்கோடியில் தான் ஷூட் பண்ணோம். ஸோ ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு ட்ராவல். எல்லாத்துக்கும் வந்து பேக் எண்டில் இருக்க எல்லா டீமுக்குமே தேங்க்ஸ் இருக்குது. அண்ட் அசோக் சார் அண்ட் மிர்னா, எடிட்டர், டிஓபி எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சித்து. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ட்ராக் ரெக்கார்டில் இது புதுசுன்னு நினைக்கிறேன், புதிய அனுபவம், உங்களுடைய வேறு வேர்ஷன் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சதீஷ்னாவே வந்து அந்த கேன்வாஸ் ரொம்ப புதுசாக இருக்கும். ஸோ சதீஷோட ஒர்க் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு கேன்வாஸ் புதுசாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ தட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். ஸோ இன்னொரு விஷயம் வந்து நான் வந்து எப்போவுமே சொல்கிறது தான், நான் வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் தான். அங்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா போஸ்டர்ஸில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த அழகாக அமைஞ்சது எல்லாமே. அப்புறம் இந்த மியூசிக் வீடியோ ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா அது ஒரு கவிதை. அந்த கவிதை வந்து ஒரு பேப்பர் பென் எடுத்து எழுதிடலாம், ஆனால் எல்லா வார்த்தைகள்லையுமே அது கவிதையாகவே வெளியில் வர்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அது டைரக்டரோட கையில் தான் இருக்குது. அது எல்லா வார்த்தைகள்லையுமே அதே அந்த கவித்துவம் இருக்குது. ஸோ தட் இஸ் பியூட்டிஃபுல். அதே தான் போஸ்டர்லேயும் வந்திருக்கு. நான் சொல்ல வந்தேன் டிரான்ஸ்லேட்டர் தான். ஸோ அப்போ அவர்கிட்ட தான் இருக்குது. ஸோ வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். அந்த டெலிஃபோன் பூத்தை வச்சு நீங்கள் பண்ணியிருந்த போஸ்டர் வந்து சூப்பரான போஸ்டர். நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லிரிசிஸ்ட் விக்னேஷ். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம யூஸ்வலாக 2 வகையாக பாட்டு பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அடுப்பெரி இன்னொன்று பண்ணுவோம், இன்னொன்று நமக்குமே எரியிற நெருப்புக்காக ஒன்று பண்ணுவோம். இந்த பாட்டு வந்து 2ஆவதாக பண்ண பாட்டு. ஸோ நீங்கள் கேட்ட கொஷன், உங்களுக்கு இந்த பாட்டில் என்ன பர்சனல் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட பர்சனல் வந்து சித்துக்குமார். ஸோ ஏன்னா எனக்கு எத்தனை கம்போசர்ஸோட ஒர்க் பண்ணிட்டு அகெயின் ஹோமுக்கு வந்து ஃபீல் கொடுக்குறது வந்து சித்து. ஸோ சித்துவோட பண்ணும்போது இந்த சாங் ஸ்பெஷலாக இருக்கணும் தான் ஒவ்வொரு பாட்டுமே பண்ணோம். இது வந்து ஒரு பியோர் இண்டிபெண்டன்ட் ட்ராக்காக நாங்கள் பண்ணோம். எப்படின்னா ஒரு இண்டிபெண்டன்ட் சாங்னு சொல்லுவாங்க, ஒரு பொண்ணு ஆடுவா, அவளை சுற்றி ஒரு 5 பசங்க அதில் ஒருத்தர் லீடு, இதுக்கு ஒரு பாட்டு எழுதுங்க அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நீ எழுது தம்பி, இதை சுற்றி நான் ஒரு கதையை அமைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்று ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் எழுதுகிற ஃபீல் எனக்கு கிடச்சிது.
சரி இயற்கையை வச்சு ஒரு பாட்டு ஆரம்பிப்போம், இயற்கையில் இருக்க எல்லா விஷயத்தையும் வச்சு, பிகாஸ் லவ் இஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ். ஸோ எவ்வளோ நேச்சுரலாக அதை எழுதலாம் அப்படின்னு ஒரு பாட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். யூஸ்வலாக புது வேர்ட்ஸ் எழுத ஆரம்பிச்சா வேணாம் ப்ரோ, நல்லா வைப்பாக எழுதுங்க, வைப்னே ஆரம்பிங்க அப்படிம்பாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நல்ல தமிழ்ல கன்ஃபெஷன் டைம் நினைச்சிட்டீங்களா நீங்க? மேபி கிடைக்கும் பேசலாம். கரெக்ட். ஸோ அப்படி இல்லாம மைக்லாம் ஆஃப் பண்ணி போதாங்க, அப்போ நீங்க ஸோ அப்படி இல்லாம இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போதுல இருந்து நல்ல தமிழ்ல எழுத விட்டாரு சதீஷ் அண்ணா. ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஆனந்த் ப்ரோ, ஸோ எங்களோட லைக் உரியா இருக்கட்டும், அடிப்படையா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அவர் இருந்திருக்காரு. ஸோ இதுவும் அவருக்கு இன்னொரு லைக் நம்ம என்ன எழுதுனாலும் அழகா பாடிடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மனுஷன். ஸோ அதை வந்து அழகா பாடி கொடுத்ததுக்கு அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் அசோக் ப்ரோ, நான் அவருக்கு ஒரு பெரிய ஃபேன். நம்ம யூஸ்வலாக அவரோட எல்லா ஹீரோஸோட ஒரு படத்துலையும் வந்து ஒரு படம் நம்மள அவரோட பெரிய ஃபேனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தீனின்னு அவர் ஒரு படம் பண்ணியிருப்பாரு. ஸோ அது அசோக்கே பர்சனல் ஃபேவரட் நினைக்கிறேன். ஓகே டன். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல டீமோட ஒரு நல்ல பாடல் அகைன் பேக் வித் மை ஹோம் திங்கோட பண்ணதுல ஐ எம் வெரி ஹாப்பி. நாஷ் எடிட்டர் எடிட் பண்ணியே பேச சொல்றாங்க, பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டைம் எடுத்து இங்கே வந்து இந்த ஈவினிங் எங்கள் கூட ஷேர் பண்ணது ரொம்ப ஹாப்பி. அண்ட் உங்கள் கூட சேர்ந்து இந்த சாங்கை இங்கே தேட்டரில் பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி. என்னோட பர்சனல் மூமெண்ட், மாதேவன் ப்ரோ கேட்ட மாதிரி இந்த சாங்கில் எதுன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் ப்ரோவோட ஒர்க் பண்ணது தான். ஸோ பிகாஸ் எடிட்டிங்ன்றப்போ நம்ம ஷூட்டில் தான் ஒர்க் பண்ணுறதுனால மற்ற யார் கூட இன்ட்ராக்ட் பண்ண இது கம்மியாக இருந்துச்சு. பட் சதீஷ் ப்ரோ கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப பர்சனல். இஸ் த ஒன் who can do Bachelor and also do 18 Miles. He is not only the Bachelor director. ஸோ அது வந்து அவர் கூட ஒர்க் பண்ணப்போ எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நாங்கள் 15 days எடிட் பண்ணோம். ஸோ இஸ் அ வெரி ஸ்பான்டேனியஸ் ஃபிலிம் மேக்கர். ஸோ நிறைய எடிட்ஸாக சஜஷன்ஸ் கிரேஸியாக இருந்தால் கூட அதை வந்து சென்சிபிளாக மாற்றி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க எல்லாருமே. ஸோ அது வந்து நாங்கள் மியூசிக் வீடியோ நினச்சி பண்ணல, படம்னு நினச்சி தான் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு மதியானம் வரைக்கும் கூட நாங்கள் சின்ன சின்ன ட்வீக்ஸ்லாம் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு அவர் ரொம்ப சின்சியரான ஒரு பர்சன். ஸோ அண்ட் மியூசிக் லிரிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த பாட்டுக்கு. ஓகே, நம்ம ஜென்ரலாக பார்க்குற மியூசிக் வீடியோஸ் அந்த மாதிரி இருக்கும்போது உள்ளே வந்தப்பறம் தான் தெரிஞ்சு இது இல்லை, இது ஒரு படம், இது ஒரு ப்ரோலாக். ஸோ ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் இந்த டீமில். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் டீம். திங்க் மியூசிக் சந்தோஷ் சார் தேங்க்ஸ், சதீஷ் ப்ரோ அண்ட் அமர்நாத் ப்ரோ கோ டைரக்டர், சிது ப்ரோ, அசோக் சார் அண்ட் மெர்னா மேம். 2 பேருமே நான் கபிலன் தாரணாவை தான் பார்க்குறேன். இங்கே அவங்க தான் கெட்டப்பில் வந்திருக்காங்க. எனக்கு ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியே தான் இருக்குது. ஸோ இந்த கதையை சொல்லணுன்றதுக்கான ரீசன் என்ன? டர்க்கி கடற்கரையில் அயலான் குருதின்னு ஒரு பையன், அவனுக்கு ஒரு 2.5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் வந்து சிரியா வாரில் ரெஃப்யூஜியாக அங்கேருந்து கிளம்பி கடல் பயணத்தில் அவங்க வந்து ஒரு போட்டில் வந்திருக்காங்க. அந்த போட்டில் வந்து அந்த போட்டுக்கு என்னாச்சுன்னே தெரியாது. ஆனால் 2 நாள் கழித்து அந்த போட்டில் வந்த ஒரு குழந்தை டர்க்கியோட கடற்கரையில் வந்துட்டு ஒரு ரெட் கலர் டிஷர்ட் போட்டு பாதி அளவு மணல் புதைந்த ஒரு முகத்தோட அந்த குழந்தை இருந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஏதோ ஒரு மூலையில் ஒரு வாரில் இருந்து தப்பிச்சு உயிருக்காக போராடி, உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக போராடி அங்கேருந்து கிளம்பி கடலில் இறங்குறாங்களே, அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் நம்ம அப்படின்னு சொல்லி எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. அந்த சமயத்தில் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். அந்த பையன் வந்து அந்த குட்டி பையன் வந்து ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருப்பான். அப்போது அதே மாதிரி சேமாக அதே மாதிரி என் பையனுக்கும் ஒரு ரெட் கலர் டிஷர்ட் இருந்துச்சு. அந்த டிஷர்ட் போட்டு என் பையன் வந்து பெட்டில் வந்து உயிரோடு இருந்தான். அந்த குழந்தை வந்து இறந்துருந்துச்சு. அந்த குழந்தைக்கு வாரினாலே என்னன்னு தெரியாது, இரு நாட்டு உறவுகள் பற்றி தெரியாது, வர்த்தகம் பற்றி தெரியாது, அரசியல் பற்றி தெரியாது, அங்கே இருந்த மதம் பற்றி தெரியாது, சாதி பற்றி தெரியாது, தன்னோட பேரே தெரிஞ்சிருக்காது. எஸ் அப்கோர்ஸ் அயலான் குருதினே அவனுக்கு சொல்ல வந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒருத்தன் அந்த குழந்தை வந்து அங்கே இருந்தது இருக்குல்ல, பல நாள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம், நம்ம அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம், நம்ம ஊர்லேயும் அந்த மாதிரிலாம் நடக்குது. ஆனால் அந்த 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 இமேஜ் வந்து என்னை ஹிட் பண்ணது இருக்குல்ல, அதான் அதே ரெட் கலர் டிஷர்ட் என் பையனுக்கும் இருக்குது. அதுதான் 18 மைல்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட். வேறு எதுவுமே சொல்ல இது இல்லை. அந்த மொமெண்ட்லேருந்து இன்னொரு அயலான் குருதி இந்த உலகத்துக்கு வந்துடவே கூடாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அது நடந்துகிட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் அது நடந்துகிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு நாளைக்கு எத்தனாயிரம் அகதிகள் ஆக்கப்படுறாங்க, அவங்க வந்து நாடற்றவங்களா நிலமற்றவங்களா மாற்றப்படுறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல,
அதெல்லாம் சேர்ந்து மொத்தமாக ஆனால் இதுதான் 18 மைல்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். அயலான் குருதியோட ரெட் டிஷர்ட்டும் என் பையனோட ரெட் டிஷர்ட்டும் தான் 18 மைல்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ரொம்ப பர்சனலான ஒரு ஸ்பேஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு, அதனால தான் கடைசி வரைக்கும் இது பர்சனலாகவே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த கதை கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. அஃப்கோர்ஸ் ஒரு நல்லதை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்னது தான், துயர் அழியும் கடல் மகிழும் நம்ம நம்புவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் சதீஷ். தேங்க்யூ. என் பேர் சசி. ப்ரீவியஸாக பேச்சுலரில் ஒர்க் பண்ணியிருந்தேன் சார் கூட. ஆக்சுவலாக என்னென்னா அந்த மியூசிக்கில் வந்து பிளேயிங் யோர் பாசஸ், அதாவது ஒரு இடத்துல அப்படியே ட்ரிப்பாகவும் திருப்பி சடனாக வரும். பட் என்னென்னா அது மியூசிக்கில் மட்டும் தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் சீனில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சடனாக இப்போ அவரோட ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், நிறைய இடத்துல அதை நான் என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அது எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. பட் எனக்குமே தெரியலடா, ஏதோ பண்ணிட்டான் அவ்வளோதான். இல்லை மட்டும் இல்லை, எல்லாரும் சேர்ந்தது தான். சத்தியமாக எனக்குமே தெரியும். அவர் முன்னாடியே சொன்னது தான், பண்டில் பண்ணி நிறைய விஷயம் வச்சிருக்காரு. பட் அந்த ஒரு ஸோ மச் ஆஃப் எமோஷன்ஸ் ஒரு சீம்லெஸ்ஸாகவும் இருக்குது. அந்த ஜம்ப் தெரியல. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. உங்களுடைய கதை கேட்டோம், உங்களோட வை கேட்டோம். அசோக் செல்வன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இங்கே எல்லாம் வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. ஆக்சுவலாக அந்த லிரிக் ரைட்டர் விக்னேஷ் சூப்பராக சொன்னார். அடுப்பு எரியறதுக்கு சில ஒர்க்கை பண்ணுவோம், வயிற்றுல இருக்கிற நம்ம உள்ளே இருக்கிற நெருப்புக்காக சிலதை பண்ணுவோன்னு. நான் இந்த மாதிரி கதைகளை சொல்ல நான் இங்கே வந்திருக்கேன். இதுதான் உண்மை. ஆனால் சொல்லணும்னு நினைக்கிற கதைகள் நிறைய இருக்குது, சொல்ல வேண்டிய கதைகள் நிறையா இருக்குது. அதை கரெக்டான ஆட்கள் கொண்டு வரணும். ஒரு நடிகனை வந்து வர கதைகள் தான் சூஸ் பண்ண முடியுது. இல்லைன்னா நான் இவங்கள மாதிரி ரைட்டர்ஸாக ஏன் இல்லைன்னு டெய்லி நான் கேட்டுப்பேன். நம்மளே எழுதிக்கலாமே, நம்ம பின்னாடி நம்மளே கிண்டிக்கலாமே அப்படின்னு. பட் மெயினாக இதுக்குள்ள ஃபஸ்ட்டு பண்ணலாம்னு நினச்சி வந்து சதீஷ் தான். ஏன்னா எனக்கு பேட்சில் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஃபியூ டைரக்டர்ஸ் கிட்ட தான் வாய்ஸ் இருக்கும். மற்றவங்க எல்லாருமே ரொம்ப ஜெனரிக்காக ஃபார்முலாக்காக தப்பாக சொல்லலை. பட் ஒன்லி ஃபியூ டைரக்டர்ஸ் கேன் பி ஆய்டியர்ஸ். they have a voice, they have a certain இப்படி எப்படி வேணால் பண்ணலாம் ஒரு சீனை. பட் இப்படி பண்ணணும்னு நினச்சி அதுக்கு மெனக்கெட்டு டீட்டெயிலிங்காக யோசிச்சு என் முடியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாரு, சரி பண்ணிட்டுருப்பாரு. இப்படி தான் சார் இருக்கணும், நான் இப்படி தான் சார் நான் பார்த்துருக்கேன், நான் இப்படி பண்ணுங்கன்னு நிறைய இன்புட்ஸ் வில் பி கிவிங். அண்ட் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப சதீஷ் கிட்ட பிடிச்சது வந்து பேஷன். பயங்கர பேஷனட்டான ஆள். அண்ட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர்ஸ் ஐ ஒர்க் வித். அண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பட் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் புரிஞ்சுது. பட் பண்ணணும்னு நினச்சது சதீஷ் ஒரு காரணம், இந்த கதை முக்கிய காரணம். ரொம்ப ஐரானிக்காக இருக்குது. அதாவது நம்மளோட கதைகளை நம்மளே ரொம்ப ஈஸியாக சொல்ல முடியாத ஒரு இடத்துல நம்ம இருக்கிறது வந்து ரொம்ப ஐரானிக்காக இருக்குது. இதே வந்து வெஸ்ட்லேயோ இல்லை இன்னும் மற்ற நாட்டிலலாம் இன்னும் ஈஸியாக அவங்க ஹிஸ்ட்ரி பற்றியோ இல்லை அவங்க என்னென்ன கதை சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ சொல்கிறாங்க. பட் நம்ம நாட்டில் சில கதைகளை தொடர்றதுக்கே ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ திருசர் வந்திருந்தார், அவர் சொன்னார். எனக்கு தெரிஞ்ச அந்த விஷயத்தில் மட்டும்தான் நம்ம ரொம்ப அரசியல்படுத்தப்பட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் சார். ஆமாம் ஆமாம், மற்ற எந்த விஷயத்தில் நம்ம அரசியல்படுத்தப்படல. அந்த மாதிரி அதுவும் இன்னொரு ஐரனி. அது ரொம்ப ஸ்டர்னஸான ஷூட்டாக இருந்தது. உண்மையை சொல்லணும்னா கடலில் ஷூட் பண்ணது சாதாரண விஷயமே இல்லை. ஒன்றுமே இல்லை. அந்த பொசிஷனிங், ஷிப்பு பக்கத்தில் இன்னொரு ஷிப்பு நடுவில் அந்த டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கணும். அது கொஞ்சம் விட்டு அப்படியே போயிடும். ஆமாம், ஒரு ஷாட்டுக்கு ஒரு 20 minutes ஆகும் அது சரி பண்ணி அதை எடுக்கிறதுக்கு. ஸோ வி ஹேட் அ வெரி டிஃபிகல்ட் ஷூட். பட் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். I had a lot of fun doing this. And சந்தோஷ் வந்து இங்க எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல. இஸ் ஒன் ஆஃப் த கிங் மேக்கர்ஸ் ஹியர். எஸ் எஸ் நான் சொல்லுவேன் சார். நான் சார் கிங் மேக்கர்ஸ் பப்ளிசைஸ் பண்ணக்கூடாதுல்ல. இல்லை, நான் ஏற்கனவே சொன்னேன் அசோக், இந்தியன் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான பார்ட் ப்ளே பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஆள். இந்த மாதிரியான ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு நீங்கள் போகிறப்போ அவங்க வந்து வணிக ரீதியாக யோசிக்கிறாங்க அப்படியெல்லாம் இருக்கும்ல. டூ மச் பேஷன். அவங்க என்ன எந்த கேள்வியுமே கேட்கல. ஈவன் அவங்க கமிட் பண்ணி ஒரு 4 வருஷம் சும்மாவே இருந்தாங்க. காசெல்லாம் வேற கொடுத்துட்டாங்க. எப்போ தோணுதோ அப்போ ஷூட் பண்ணி, அப்போ எடிட் பண்ணி, அப்பா நான் வந்து உலகத்திலேயே இப்படி ஒரு ஆட்களை மீட்டே பண்ணது இல்லை. ஏன் வந்து அவங்க ஒரு மாதிரி மறந்துட்டாங்க இந்த ப்ராஜெக்ட் இருக்குதுங்கிறது. அந்த அளவுக்கு இருக்குமோ இல்லை, அந்த ஃப்ரீடம் இருக்குல்ல, மறந்து ட்ரஸ்ட் தான். சந்தோஷ் அண்ட் மகேஷ் தான் ஃபர்ஸ்ட். நான் சந்தோஷ் பிரபுக்கும் மகேஷ் பிரபுக்கும் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். நான் இதை சொன்னோடனே ஒய் நாட் நீங்கள் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த லென்த்து 10 நிமிஷம் 7 நிமிஷம் ஆக்கலாமா 3 நிமிஷம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன ஷூட் பண்ணுறோம். ஒரு நாள் வந்து பார்த்தாங்க, பார்த்துட்டு 16 நிமிஷம் இருந்துச்சு. பார்த்துட்டு இதில் ஒரு ஃப்ரேம் குறைக்கவும் வேணாம், ஒரு ஃப்ரேம் ஏற்றவும் வேணாம், அப்படியே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. வெரி ஸ்வீட். அவங்க எல்லாம் அந்த ப்ராஜெக்ட் நடந்திருக்காது. லவ் யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எனக்கு சந்தோஷம் ஒரு 12-13 வருஷமாக தெரியும். ஃபஸ்ட்டு படத்தில் சூதுகாம்லேருந்து எனக்கு தெரியும். ஸோ ஐம் ஹாப்பி. இந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸை இந்த மாதிரி ஸ்பேஸ் ஒன்று கிடைக்கணும். பேசிக்காக
அந்த பூந்து ஆடுறதுக்கு ஒரு இடம் கிடைக்கணுமாங்கல்ல, இந்த மாதிரி கதைகளை சொல்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கணும். அதை அமைச்சு தந்திருக்காரு. அதுக்கு பெரிய பெரிய நன்றி டு சந்தோஷ் அண்ட் திங்க் மியூசிக் ஹோல் டீம். அண்ட் நீங்கள் எப்படி ஆரம்பிச்சுதான் கேட்டிங்கன்னா நான் என்னமோ பேசிகிட்டு இருக்கேன், பதிலாம் வந்துருச்சு. உங்களுடைய மோஸ்ட் பர்சனல் ஃபேவரட் மொமெண்ட் ஃப்ரம் தி விஷுவல், ஐ மீன் ஃப்ரம் தி சாங்னா என்ன? நிறைய இருக்குது. எனக்கு கடலில் குதிச்சது ரொம்ப பிடிச்சது. எனக்கு ரொம்ப ஆசை பண்ணி ஆகணும்னு. ஸோ ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன் அது பண்ணும்போது. அண்ட் ஐ திங்க் அந்த கடலில் நின்று 2 பேர் பேசணும்ல, அது ஸ்டேஜிங்காக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதுங்க 2 பேர் கரையிலையும் உட்காந்து நின்று பேசியிருக்கலாம். பட் அவர் வந்து அந்த தண்ணிக்குள்ளே ஹாஃப் மூழ்கி ஹாஃபாக இருக்கும்போது அந்த அலைகள் சத்தத்துக்கு நடுவில் அந்த கான்வர்சேஷனை ஒரு ஸ்டேஜ் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தட்ஸ் மை பர்சனல் ஃபேவரட். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். நீங்கள் சொல்லுங்கள், தாரணாவா நம்ம இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சதுக்கான முக்கியமான காரணம் என்ன? அனைவருக்கும் வணக்கம். ஒரு செல்ஃபிஷ் தாட் தாங்க. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தீனி போடுற மாதிரியான அவங்க கெரியர்லேயே எத்தனை சப்ஜெக்ட் கிடைக்கும் அப்படின்னா ரொம்ப கம்மி தான், ஆனஸ்டான ஒப்பீனியன். ஸோ இது எனக்கு அப்படியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு டே டைரக்டர் கூட பேசும்போதே அந்த ஃபீல் இருந்தது. எனக்கு அன்றைக்கி நைட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி தூக்கமே வரல. ஏன்னா அவர் கதை சொல்லும்போது அந்த கேரக்டரைசேஷனுக்கு நம்ம என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க நிறைய பட்டினி இருந்திருக்காங்க, 40 நாள் கடல்லே 47 நாள் கடல்லே இருந்திருக்காங்க. அவங்க கடலை விட்டு கிளம்பும்போது அவங்களோட வாழ்க்கையை ஃபுல்லாக இழந்துட்டு அந்த உயிர் மட்டும் பிடிச்சிட்டு தான் கரைக்கு வராங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்படி ஒரு பொண்ணை நான் மீட் பண்ணதே இல்லை. அந்த வலி எனக்கு தெரியாது. நான் ஒரு நாள் கூட பசியில் தூங்கினதில்லை. அது இந்த சொந்த ஊரை விட்டு இன்னொரு நான் நிலமற்றவ அப்படின்னு நான் நின்னதே இல்லை. அப்படி அந்த வழி நான் எப்படி சொல்லுவேன் ஆடியன்ஸுக்கு? நான் அவர்கிட்ட நான் இது பண்ணுறேன் அப்படின்னு அந்த எக்ஸைட்மெண்ட் சொல்லிட்டு அந்த நைட்டில் எனக்கு தூக்கமே வரல. அந்த பொண்ணை நான் எப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னு அது பயங்கர சேலஞ்சிங்காக இருந்தது. அந்த பொண்ணை நான் தான் பண்ணணும். அந்த பெயின் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவரோட இமேஜினேஷனில் எப்படி இருந்துச்சுன்னா அது ஆடியன்ஸுக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு செல்ஃபிஷ் தாட் தான். பட் நிறைய கற்றுக்கிட்டேன். எனக்கு தெரியல எத்தனை படங்கள் நம்மளுக்கு எவ்வளோ கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு. சில படங்கள் நம்ம ஓகே இந்த படம் பார்ட் ஆஃப் நம்மளோட கெரியர் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு பண்ணுவேன். சில படங்கள் வந்து இந்த படத்தினால நம்மளுக்கு நிறைய சம்பாதிக்கலாம்னு பண்ணுவேன். சில படங்கள் பண்ணால் சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் இந்த படம் வந்து அஸ் அன் ஆர்டிஸ்டாக என்னோட அந்த கிரேவிங்கை வந்து ஒரு 50% கம்மி பண்ணியிருக்கு. நான் இந்த ஒன்று பண்ணணும், ஒன்று வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்ற கிரேவிங் எனக்கு தெரிஞ்சு ஐ ஃபீல் ரியலி ப்ரவுட் டு பி தட் கேரக்டர். எனக்கு தெரிஞ்சு நம்ம அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் ஃபுட்டேஜ் தான். ஆனால் நான் இந்த பொண்ணு கூட 3 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். 3 வருஷம் நான் அவளை எழுதியிருக்கேன், அவளை வரைஞ்சிருக்கேன். அவள் எப்படி இருப்பா, அவள் எப்படி சிரிப்பா, அவள் எப்படி அந்த பசியை தாங்கியிருப்பா அப்படின்னு அஸ் எ ஃப்ரெண்டாக யோசிச்சிருக்கேன், தாரணாவாக யோசிச்சிருக்கேன், அந்த மக்களாக யோசிச்சிருக்கேன். அவள் என்னென்ன இழந்து இங்கே வந்திருப்பா அப்படின்னு. ஸோ ஃபார் மீ இது ஒரு முழு படம் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா என்னால் தாரணாவோட லவ்வை மட்டும் பார்க்க முடியல. ஏன்னா அவளோட காதலுக்கு பின்னாடி ஒரு பெரிய வலி இருக்குது. அவள் வலி தான் அவளோட காதலாகவே, அந்த வலியை அக்செப்ட் பண்ணிக்கிற இடத்துல தான் அவளுக்கு காதலே வருது. ஸோ திஸ் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம், லாக் இன் மை லைஃப். ஸோ யா ஐ ஃபீல் இட் லைக் எ ஃபிலிம். சொல்லிகிட்டே போகலாம். இல்லை, நல்ல விதமான செல்ஃபிஷ்னஸ்ன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதனுடைய ரிசல்ட் தான் இதுக்கு முன்னாடி வந்த எல்லா டெக்னீஷியன்ஸும் எல்லா டிரெக்டர்ஸும் உங்கள் 2 பேரை அப்ரிஷியேட் பண்ணதுக்கு காரணம் வந்து இந்த ஜேர்னி அண்ட் டெடிகேஷன் தான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் கபிலன் அண்ட் தாரணா. ஒரே ஒரு பாயிண்ட் பண்ண சொல்லிக்கிறேன். ஒருத்தங்க வந்து அகதி ஆக்கப்படுறது இருக்குல்ல, அகதி ஆகிற மொமெண்ட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தன் இருந்த இடம் தனக்கு இல்லை, தன்னோட நிலம் தனது இல்லைன்னு ஒருத்தங்க அவங்களுக்குள்ள உணர்ற மொமெண்ட் இருக்குல்ல, அந்த மொமெண்ட்ல இருந்து தான் அவங்க அகதியாக மாறுறாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டம். அப்போ போர் சூழலில் அவங்க அங்கேருந்து எங்கேயோ ஒரு பக்கம் தப்பிச்சு ஏதோ ஒன்று பிடிச்சி உயிரை கையில் பிடிச்சிட்டு அவங்க கடலில் இறங்குறப்போ, நம்ம கடலில் உட்காந்துட்டு கடற்கரையில் உட்காந்துட்டு இயற்கை வந்து கடலை ரசிக்கிறோம்னு நம்ம உட்காந்துருக்கோம்ல. ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் ஒன்று தெரிய வேண்டியது என்ன, அதே நீங்கள் ஒரு காதலனோடவோ ஒரு காதலியோடவோ கையை பிடிச்சி உட்காந்துருக்கிறதுக்கு, இங்கே உட்காந்து கரையில் உட்காந்துட்டு நீங்கள் கடலை ரசிக்கிறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க அந்த போட்டில் உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க. கடல் வந்து பயங்கர அழகானது அப்படின்னு நம்ம பேசுகிறோங்கள, கடல் வந்து பயங்கர உண்மையானது அவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஐ ஃபீல் லைக் ஒரு ஃபேமிலி ஈவெண்ட் மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அசோக் செல்வன்லேருந்து நான் ஆரம்பிக்கணும். அவருடைய சூதுகவும்லேருந்து அவருடைய ஃபேன். ஏன்னா நானும் எடிட்டர் லியோ ஜான் பால் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சூதுகவுமில் ப்ரிவ்யூ பார்த்துட்டு
அந்த 4 பேரில் எனக்கு என்னமோ இவர் வந்து கண்டிப்பாக வந்து ஹீரோவாக ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் லியோ கிட்ட சொல்கிறேன். லியோ உடனே வந்து சிவி குமார் கிட்ட சொன்னார். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்த ஒரு ஜர்னி இது. பார்த்தா அப்படியே கட் பண்ணால் தெகிடின்ற படம் வந்து இவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போயிலேருந்து இப்போ வரையும் ஒரு ரொம்ப ஒரு மெமரபிள் ஜேர்னி வித் அசோக் செல்வன். அவருடைய முதல் படத்துலேருந்து திங்க் மியூசிக் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து வந்து சித்துக்குமாரோடைய முதல் படம் சிவப்பு மஞ்சள் பச்சை வந்து சசி சார் வந்து, ஏன்னா திங்க் மியூசிக் டெபியூ டேலண்ட்ஸ் நிறைய லான்ச் பண்ணுறோம் அப்படின்ற அந்த வகையில் அந்த ஹண்ட் எப்பயுமே எழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சசி சார் வந்து ஒரு டெபியூ கம்போசரை வந்து பிடிச்சிருக்காரு சிவப்பு மஞ்சள் பச்சைன்ற படத்துக்காக, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மகேஷும் தான் போகிறோம் ஸ்டுடியோவுக்கு. அந்த சாங்ஸ் வந்து கேட்ட உடனே வந்து ஆஹா இந்த வருஷத்துடைய ஒரு டெபியூவை பிடிச்சாச்சு. ஸோ வி ஃபெல் வெரி ஹாப்பி. ஸோ அப்படி சித்துவோட ஆரம்பித்த ஒரு ட்ராவல். சதீஷ் வந்து சொல்லணுன்னா கொஞ்சம் பர்சனலாக தான் விஷயம் தான் இருந்தாலும் சொல்கிறேன். சதீஷ்க்கும் எனக்கும் வந்து பேச்சுலரில் வந்து ஒரு மோதலில் ஆரம்பித்து அது காதலில் முடிஞ்ச ஒரு கதையாக தான் நான் வந்து சொல்லியே ஆகணும். சொல்லலாம்ல ஓப்பனாக. என்னென்னா பேச்சுலர் வந்து திங்க் மியூசிக் தான் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் வந்து நம்ம கொலாபரேட் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு ரெக்கார்ட் லேபிளோட ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ட்ராவல் அதாவது பாடல்கள்லாம் வந்து கம்போஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அது ஒரு 6 months ட்ராவல் இருக்கும். ஸோ ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்போம் நாங்கள். ஸோ அதில் ஏதாச்சும் வந்து நம்ம டீம்லேருந்து இவரை என்ன ஸ்டேட்டஸ் இது என்ன கேள்வி கேட்டாலும் இவர்கிட்ட பதிலே வரவே வராது. நான் வந்து கேட்பேன், மகேஷ் கிட்ட கேட்பேன், ஏன் இவர் எதுவுமே பதிலே சொல்ல மாட்டேங்கிறாருன்னா அவர் உடனே அலறுவார். ஐயோ அண்ணா நீங்கள் அதெல்லாம் எதுவும் கேட்டுறாதீங்க, அவர் கொஞ்சம் அப்படி தான், அவர் எதுவும் ரெஸ்பாண்ட்லாம் பண்ண மாட்டார் அப்படின்னு. உடனே எனக்கு இவர் மேலே ஒரு கோவம், என்னடா இது ஏன் இவர் இப்படி இருக்காரு, நம்ம கேள்வி கேட்குறோம், வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் தான் கேட்குறோம், ஆனால் என்ன கேட்டாலும் வந்து ரெஸ்பாண்டே பண்ண மாட்டான்னு எனக்கு புரியலையா. அப்போ எப்படி அப்படின்னு ப்ரொடியூசர் கிட்ட கேட்பேன். ப்ரொடியூசர் வந்து ஐயோ எங்க நீங்கள் அதெல்லாம் அவர்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, அவர் அப்படிதான் அப்படின்னு சொல்லுவார். எல்லாரையும் ஒரு டெரலாக வந்து இது பண்ணும்போது இந்த ஆளை பார்க்கவே எனக்கு வந்து எப்படி இவரை நம்ம பார்ப்போம், எப்படி பேசுவோம், ஏன் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு படம் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து பாருங்க அப்படின்ட்டு. அப்போ வரைக்கும் இவரை நான் பார்க்கவே இல்லை. ஓகேவா? ஆமா, குரூப்பை விட்டு போயிட்டேன் நான். வெறுப்பாயிடுச்சு எனக்கு, பேசவே மாட்டேங்கிறாரு. குரூப்பை விட்டு எக்ஸிட். ஆமா கரெக்ட். இல்லை சார் ஃபோன் பண்ணாங்க, மியூசிக்கை தொலைச்சிட்ட நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேள்வி சந்தோஷ் படம் மியூசிக் போயிடுச்சு அவ்வளோதான். குரூப் விட்டு எக்ஸிட் ஆகிட்டேன். திபு கிட்டலாம் கேட்பேன், ஏங்க இவர் இப்படி இருக்காரு, சரியா பேசவே மாட்டேங்கிறாரு. எல்லாரும் ஒரு டெரர் மாதிரி தான். சரி ஓகே ஃபைன், படமே ரெடி ஆகிடுச்சு பார்க்க போகலான்னு சொல்லிட்டு நானும் மகேஷும் டீமும் படம் பார்க்க போகிறோம். படம் பார்த்துட்டுங்க, அதாவது 0 எக்ஸ்பெக்டேஷனில் போகிறேன். சாரி, ஏன்னா அந்த ஒரு வெறுப்பு. சாரி பாருங்க, கதை சொல்ல போகிறேன் பரவாயில்ல, என்ன இவன் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ற ஒரு உரிமையில் சொல்கிறேன். சாரி தவறுதுக்காதீங்க, என்னதான் இவன் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு வெறுப்பில் போய் உட்காடுறேன். ஆனால் வந்து மனுஷன் அப்படியே ஆஃப் ஆகிட்டேன் நான். படம் பார்த்துட்டு சரியான மழை அன்னைக்கு படம் பார்த்த அன்னைக்கு ரிவ்யூ வெளியே வந்துட்டு கால் பண்ணிட்டேன். கால் பண்ணி, அதாவது ஒருத்தர் மேலே கோவமாக இருந்தாலும் அவங்களுடைய அந்த படைப்பு வந்து நம்ம அந்த கோவத்தை வந்து காலி பண்ணுவோம் இல்லையா, அது வந்து சதீஷ் கிட்ட வந்து சாரி தெரியாமல் நான் அவன் மேலே கோச்சிக்கிட்டேன், திருப்பி நான் குரூப்பில் ஜாயின் பண்ணுறேன், என்னை சேர்த்துக்கோங்க அப்படி. அதாவது அவர் வந்து அவருடைய படைப்பால் எல்லாரையும் வந்து ஒரே நிமிஷம். எனக்கு இப்போ வந்து சதீஷ் ரெஸ்பாண்ட் பண்ணதெல்லாம் ஆச்சரியமே கிடையாது, சந்தோஷ் இவ்வளோ பேசுறது தான் எனக்கு ஆச்சரியமே. இல்லை அதான் சொன்னேனே, ரொம்ப ஒரு பர்சனல் அப்படிதான், ஒரு ஃபேமிலி ஈவெண்ட் மாதிரி தான் இதை நான் வந்து பார்க்குறேன். எவ்ரி ஒன் ஃபெல்ட் ஹாப்பி. ஸோ அப்படி அப்படி அந்த ஒரு மோதல் ஆரம்பித்து அதுக்கப்புறமா இவர் மேலே ஒரு லவ் வந்துடுச்சு. அப்படியே படம் ரிலீஸ் ஆகுது, செம்ம ஹிட் ஆகுது. ஸோ ஹாப்பி. 2021 சித்துக்குமார் வந்து மகேஷ் ரீச் அவுட் பண்ணி ஒரு சாங் பண்ணலாம், நான் ஃபிலிம்க்கு ஒரு சாங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. மகேஷும் வந்து கேட்கலான்னு சொன்னோடனே வெறும் டியூனாக நாங்கள் கேட்குறோம். அது வந்து ஒரு ரொமான்டிக் மெலடி அப்படின்றது மட்டும் தெரியுது. யார் வச்சு பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது சதீஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தது அடியே மாதிரி இன்னொரு வெர்ஷன், கடலுக்குள்ளே ஒரு ரொமான்ஸ் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம்.
நீங்கள் வந்து எந்த இதுவும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கீங்களே, எந்த டிஸ்டர்பன்ஸில் இல்லை, நீங்கள் வந்து மைண்ட்லாம் எதுவும் டைவெர்ட் ஆகலை, நீங்கள் மொபைல் ஃபோன்லாம் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 hour தேவை அப்படின்னு சொன்னார். என்னடா ஒரு 5 minutes சாங்க்கு எதுக்கு 1 hour நரேஷன் அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஃப்ளைட் மோடில் போட்டு கேட்குறோம். பொறுமையாக சொன்னார். இவர் சொன்னார்ல வணிகம் சார்ந்த அப்படியெல்லாம் நம்ம வந்து யோசிக்கல. வி ஆர் ஆல் வெரி பேஷனேட் தட் வே. சரி, ஏன்னா நம்ம வந்து வணிகம் சார்ந்து யோசிக்கலன்னு தான் சொல்லுவேன். ஸோ இல்லை அது அந்த லிமிட்டேஷன் இதுக்கு இதை, ஏன்னா திங்க் மியூசிக் பொறுத்த வரைக்கும் வி டோன்ட் ஃபாலோ தி ட்ரெண்ட், வி கிரியேட் தி ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி தான் எப்பயுமே நாங்கள் யோசிக்கிற விஷயம். ஏன்னா யார் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அசோக் செல்வன் அப்படின் போது உண்மையாகவே நான் வந்து யோசித்தேன். இல்லைங்க அவர் பெரிய படங்கள்லாம் அவர் ஸ்க்ராட்ச்லேருந்து அவரோட ட்ராவல் இருந்தாலும் பெரிய படங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் எப்படி பண்ணுவாரா? ஏன்னா நம்ம ஜஸ்ட் பிகாஸ் தெரியுன்றதுனால நம்ம அவருக்கு கால் பண்ணி அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது அப்படின்றது வி டோன்ட் டூ. இல்லை நான் வந்து கான்செப்டை சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து ஹில் சே எஸ்ன்னு சொல்லிட்டு இவர் தான் கான்ஃபிடென்ட்டாக இவர் தான் பேசினார். அவர் ஓகே அப்படின்னு சொன்னதும் தேங்க்யூ ஸோ மச் அசோக். அதுக்கப்புறம் அவங்க மிருளாலினி தேங்க்யூ ஸோ மச் இந்த ப்ராஜெக்ட். சாரி தேங்க்யூ ஸோ மச். ஸோ அப்படி தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிச்சது. லிரிசிஸ்ட் விக்னேஷ் அவரை பற்றி நான் சொல்லி ஆகணும். பொதுவாக ஒரு பாடல் வந்து இது ஜென்ரலைஸ் பண்ணல, என்னுடைய இதை சொல்கிறேன். ஒரு சாங் நான் கேட்கும் போது பை டிஃபால்ட்டாக வந்து அது சின்ன வயசுலேருந்தே டியூன் மட்டும் தான் என் காதில் விழும். லிரிக்ஸ் வந்து எப்பவுமே என் காதில் கேட்கவே கேட்காது. அது எத்தனை வாட்டி கேட்டாலும் சரி, ரொம்ப ஒரு சில பாடல்கள் மட்டும்தான் லிரிக்ஸ் என் காதில் விழும். அந்த வகையில் இந்த பாடலுக்கு எனக்கு வந்து லிரிக்ஸ் வந்து உண்மையாகவே ஒரு மேஜிக் பண்ணிடுச்சு. கிரேட் ஒர்க் விக்னேஷ். ஸோ சித்து, விக்னேஷ் அண்ட் பாடினவர் ஆனந்த் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் என்டையர் டீமுக்கு. அப்புறம் இந்த மிக்சிங் அந்த டப்பிங்கு இவங்கெல்லாம் நிறைய மெனக்கெட்டிருப்பாங்க கண்டிப்பாக. எல்லாருக்கும் திங்க் மியூசிக் சார்பாக அண்ட் இந்த ப்ராஜெக்டை ரொம்ப நம்பி இதை ஃபுல்லாக ட்ராவல் பண்ண திங்க் ஒரிஜினல்ஸ் நான் ஃபில்ம் ஹெட் மகேஷ், விஷால், என்டையர் திங்க் மியூசிக் டீமுக்கும் நாங்களே எங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். வெரி ஸ்வீட். இந்த பாடலுக்காக என்னை விட ரொம்ப கஷ்டப்பட்ட ஒருத்தன் இருக்கான். அமர்நாத் மேலே வாங்க. வாங்க அமர். அசிஸ்டன்ட் இங்கே விட இல்லை, எனக்கு கிடைச்சதை விட இவனுக்கு தான் அதிக கிரெடிட் போய் சேரணும். அமர்நாத் ஒன்லி மேன், த ஒன்லி பாய் ஸ்டுட் வித் மீ எவ்ரிதிங். லவ் யூ. தேங்க்யூ. இருந்து பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். நன்றி.